ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான். நான் எல்லாருமே வந்து மார்னிங் விலாக் தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும். இந்த டைம் வந்து ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ திரும்பங்க அதை காட்டுங்க ஒன்று. என்னது அது என்னது? இதுதான் கேப்சிகம். என்னது? கேப்சிகம். கேப்சிகம். ஏன் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் அண்ட் சப்பாத்தி. ஸோ கோபி மஞ்சூரியனுக்காக காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அத்தை தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். பாம்பே ரிட்டர்ன்ஸ் இல்லையா? ஸோ மாவுலாம் பயங்கரமாக பிசைவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்க வந்து பிசையும் போது. அதே மாதிரி நிறைய மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது உருட்டுறதுலேயும் சரி பிசைறதுலேயும் சரி அந்த ஒரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு சூப்பராக வரும் அவங்க கைக்கு. உருட்டும் போது கூட அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோணம் மாதிரி மடித்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சப்பாத்தி சுடுறேன். சப்பாத்தி கட்டையில் அத்தை நான் உருட்டுறேன், நீ சுடு. ஸோ அதுலேயே ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நாங்கள் உருட்டுறதுக்கும் எங்கள் அத்தை. ஸோ அவங்க அது பண்ணுற வரைக்கும் நான் வந்து சப்பாத்தி மாவு நாங்கள் அதிகமாக மாவு போட்டு உருட்டுவேன். நான்லாம் அத்தை வந்து அந்த ரொம்ப மாவு போடாமல் எண்ணெயிலே லைட்டாக வச்சு அப்படியே சூப்பராக வந்து அந்த ரவுண்டு வந்து ஷேப் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அது நமக்கு வந்து எத்தனை வாட்டி பழகினாலும் அது வரவே மாட்டேங்குது சுத்தமாக. பட் எனக்கு இப்போது ஓரளவுக்கு வரும். சப்பாத்தி வந்து ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும். அவங்க உருட்டுறதுக்கு சப்போஸ் அவங்க வேலையாக இருக்காங்கன்னா நான் தான் உருட்டுவேன் வீட்டில் எப்போவுமே. அது ஸோ அவங்க உருட்டினாங்க. இந்த வாட்டி நான் வந்து சப்பாத்தி சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அக்கா வந்து அந்த காலிஃப்ளவரை வந்து பொரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அவங்க அந்த ஸ்டவ்வில் பொரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணோம். இந்த ஸ்டவ் வந்து இப்போது ரீசெண்டாக தான் புதுசாக தான் வாங்கியிருந்தோம். 4 பர்னர். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து 3 பர்னர், இப்போ வந்து 4 பர்னர். அதே மாதிரி சப்பாத்தி சுடும்போது வந்து ஹையில் வச்சு தான் சுடணும். லோ ஃப்ளேமில் வச்சா நல்லா வராது, வரட்டி மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைட்ஸ் கார்னர்ஸ்லாம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டுட்டு உடனே அந்த சப்பாத்தியை வந்து எடுத்து வைக்கும் போது அடிச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அடிச்சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சோம்னா இன்னுமே நம்ம சாஃப்டாக இருக்கும். அந்த கருப்புலாம் மேலே இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கும்போது கீழே உதிர்ந்துடும். அதனால் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்குமே வந்து இப்போது நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து ஒழுங்காக வரலை சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக உருட்டினேன். அந்த பக்கம் வந்து காலிஃப்ளவரை வந்து எடுத்து முடிச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம் அண்ட் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குறாங்க. இப்போ வந்து ஷிஃப்ட்டு மாற்றிக்கிட்டோம். அத்தை வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுனால நான் வந்து சப்பாத்தி உருட்டுறேன், அக்கா வந்து சப்பாத்தி சுடுறாங்க. ஸோ வந்து இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது பெரிய வேலைகள் கூட நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஒரே ஆளாக பண்ணுறதை விட 3-4 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த வேலை வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ இங்கே எல்லாருக்குமே சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 8:30க்கு நம்ம முடிப்போம். 8:30க்கு அப்படியே சுட சுட சப்பாத்தி சுட்டு கொடுக்க சாப்பிட்டாங்கன்னா வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி பவுடர், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து திக்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பண்ணியாச்சு. சைட் பை சைட் சப்பாத்தியும் சுட்டாச்சு. இது கூட வந்து இது கொஞ்சம் கொதித்தோடனே காலிஃப்ளவரும் அப்படியே அது கூட வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன் இஸ் ரெடி. காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா வந்து அந்த அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சுல. நாங்கள் பெரிய ப்ராசஸ் வந்து என்ன தெரியுமா, அந்த காலிஃப்ளவரை பொரித்து எடுக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதான், எல்லோரையும் கூப்பிட்டாச்சு, வாங்க வரிசையாக வந்து சப்பாத்தி அண்ட் இதுவும் வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு கூப்பிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பா வந்தால் அவள் சப்பாத்தி வாங்கினா, கோபி மஞ்சூரியன் வச்சுட்டாங்க. ஸோ சுட சுட சப்பாத்தி வித் கோபி மஞ்சூரியன் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. நைட்டு ஒரு 7:30, 8க்குள்ளெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நாங்கள் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். அந்த டைமுக்கெலாம் எல்லோரும் சாப்பிட முடியாது. மேக்ஸிமம் அவர் ஓரளவுக்கு டைம் கீப்பப் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நானுமே செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அவரும் அதே டைமுக்கு சாப்பிட்டு பழகிட்டார். குட்டீஸும் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு, குட்டீஸு ஜென்ட்ஸு, அதுக்கப்புறம் லேடீஸ் நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டுப்போம். எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நாங்கள் இப்படியே பழகிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் தான் எங்கள் அத்தை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை சாப்பிடுவாங்க. மிச்சம்
இப்படி நல்லா சூடே போகும். Hi guys, come on guys. இப்படி சாப்பிடு. வீட்டோட இளவரசி பாருங்களா. சோத்து மாடு நம்பர் 1. வாய் வச்சிடுவேன். வாயே கலசி. அஸ்தா அமைதியா வச்சிடணும். என்ன அடியில வேக சாப்பிட்டுட்டீங்க நமக்கு. பாருங்க எல்லாம் தட்டை வச்சுட்டு எல்லாம் ஆளை காணும். ஊத்துறியா உனக்கு? ஊத்துறியா இல்லையா? ஸோ அப்பாவுக்கும் சப்பாத்தி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து சாப்பிட போகிறாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன சொல்கிறது, லூஸ் மோஷன் அண்ட் வாமிட்டிங். எண்ணத்தில் காலையிலேருந்து பயங்கர டயர்டாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. தலை சுற்றுது அப்படி கிருகிருன்னு. சரி டேப்லெட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. பன்னு சாப்பிட்டேன் ஈவினிங்கு. இப்போ நைட்டுக்கும் பன்னே சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். தேவ்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காரு நல்லா. அவர் இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த டைம் தூங்கிடுவார். எப்போ பார்த்தாலும் சார் வந்து இந்த டைமுக்கு தூங்கிடுவார். ஒரு 7:30 அந்த மாதிரி தூங்கிடுவான். திருப்பி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவனை வந்து எழுப்பி அவனுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10:30, 11 அப்படி தூங்கிடுவான் மறுபடி. ஸோ அப்படியே அவரோட பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு. சாரி, எனக்கு வந்து சரியாக பேச முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் சப்பாத்தி ரெசிபி முடிச்சாச்சு. சப்பாத்தி கோபி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு கொடுக்க வந்தேன். அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் அங்கே போயிட்டு வரணும். அப்புறம் தேவக்குட்டிக்கு எடுத்துகிட்டு வரணும். சப்பாத்தி கொஞ்சம் சுட வேண்டியிருக்கு, உருட்ட வேண்டியிருக்கு. அத்தை நான் உருட்டுறேன் நீ போ அப்படின்ட்டாங்க. சரி பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ போய் பார்த்துட்டு வரணும். சாப்பிட்டியா கவின்? சாப்பிட்டுட்டியா? என்ன சாப்பிட்ட? முட்டை சோறா? ரசையும் முட்டையுமா? இவருக்கு வந்து சப்பாத்திலாம் பிடிக்காது. அதனால் இவர் இங்கே சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டாரு. சரி நான் போயிட்டு வரேன். பாய். அங்கே தான் இருந்தேன், சப்பாத்தி சுட போனேன். முடிச்சிட்டே இல்லை அதை ஹோம்ஒர்க் முடிச்சிட்டே இல்லை அந்த பேப்பரு. சரி பை. அப்பா இப்போ வந்து ஒரே ஒரு சப்பாத்தி தான் நைட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா சுகர் வந்து ரொம்ப கம்மியாக மாட்டேங்குது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் சப்பாத்தி வந்து இன்னைக்கு ஆஃப்டர் லாங் டைம் அவங்களுக்கு சப்பாத்தி கொடுத்துருக்கு. சாப்பிட்றேன் நிஷ்வின். ஏன் நான் வந்துட்டு சாப்பிடல. நான் வந்து கடுங்காப்பி வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பன்னு தொட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் பன்னு தொட்டே சாப்பிட்டுட்டேன். ஸோ டேஸ்ட்டு பண்ணலை. மிஸ்ஸிங் த கோபி மஞ்சூரியன். பட் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னால் டேஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நைட் டின்னரை வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை see you. அண்ட் ப்ளஸ் இதுக்கு ஒரு ரெமெடி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபார் டைரியா, அதாவது லூஸ் மோஷன் ஆகுது, டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக எனக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.